ஸ்வீட்டி டிவி உறவுகளுக்கு வணக்கம். நான் வாசியோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன். இப்போ நான் அரியலூர் ஜிஹெச்லேருந்து தான் பேசிகிட்ருக்கேன். வாசிக்கு இன்னும் இன்றைக்கி 7வது நாள். இன்றைக்கி தான் ஐசியூலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க. ஏதோ எங்கிட்டேருந்து ஒரு உயிரை பறித்தாலும் எங்களெல்லாம் வாழ வச்சுக்கிட்டு வாழ வைக்க போகிற வாசியை இந்த இறைவன் கொடுத்துருக்கிறார். உங்களுடைய அந்த இந்த இறைவனுடைய வேண்டுதலாலும் ப்ரேயர் பண்ணதுனாலும் இந்த அல்லாஹ்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டதுனாலும் எங்கள் பாவத்தை பார்த்து இந்த இறைவன் எங்களுக்கு வாசியை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ பரவாயில்ல, இனிமேல் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு நிம்மதி. ஏன்னா எங்கள் தெய்வ குழந்தைய எடுத்துக்கிட்டாலும் எங்களுடைய தேவதை வாசியை கொடுத்துருக்கிறார். நான் நினச்சது மாதிரியே மீண்டும் அந்த சிவருத்ரன், எங்கள் பையன் சிவருத்ரன் எங்களுக்கு பிறக்கணும் அப்படின்னு இன்னும் வேண்டிக்கிட்டே இருப்போம். ஏன்னா வேறு கதியில் இல்லை. கடவுளை நம்ம இந்த இடத்துல காரணம் புரியாமல் வெறுக்க முடியல. எங்களை பழி வாங்கணும்னு எங்கள் பையனை எங்கள்கிட்ட பறிச்சாரா அல்லது வாசியை காப்பாற்றணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடந்திருக்கும் அந்த 2 ஆத்மாக்குள்ளார, அல்லது அந்த சிவருத்ரனுக்கும் இந்த ஈஸ்வரனுக்கும் மிகப்பெரிய ஒரு பாச போராட்டம் நடந்திருக்கும் அப்படின்னு என் மனசு சொல்லுது. எங்கள் அம்மாவை விட்டுருங்க. ஏன்னா எங்கள் அம்மாவை நம்பி பல உயிர்கள் இங்கே இருக்குது. நான் இப்போ தான் பிறந்திருக்கேன், நான் மறுபடியும் கூட பிறப்பேன். அதனால் என் உயிரை எடுத்துக்கங்க. எனக்கு உன் பேரை வச்சுருக்காங்க சிவருத்ரன் அப்படின்ட்டு. அதனால் அவங்கள விட்டுருங்க ஈஸ்வரா அப்படின்னு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி மன்றாடி நம்முடைய வாசியை காப்பாற்றிருக்கான் எங்களுடைய தெய்வம். எங்களுக்கு குலதெய்வமாக இப்போ நிற்கிற குலதெய்வமாக ஆன சிவருத்ரன் மிகப்பெரிய பாச போராட்டம் நடத்தியிருப்பான் இந்த ஈஸ்வரன்கிட்ட, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அப்படின்னு ஏதோ எங்கள் உள்ளுணர்வு சொல்லுது. ஏன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லி தான் அவனுக்கு நாங்கள் சிவருத்ரன் அப்படின்னு பேர் வச்சோமான்னு கூட புரியல எங்களுக்கு. இப்போ தான் பல விஷயங்களை யோசிக்க நிறைய தோணுது. மீள முடியல. இன்றைக்கி தான் அந்த ஐசியூ ஹால்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி சென்ட்ரல் வார்டுக்கு மாற்றிருக்காங்க. இப்போ பரவாயில்ல, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் இன்னொரு 3-4 நாள் இருக்கணும் அப்படின்னுட்டாங்க. ஏன்னா நார்மல் டெலிவரினா அதிகபட்சம் 4 நாள் இருப்பாங்க. இன்னையோட 7வது நாள். அதனால் இன்னும் 3-4 நாள் இருக்கணும். ஏன்னா நீங்கள் பழைச்சதே பெரிய காரியம் அப்படின்னு டாக்டர்லாம் ஆச்சரியப்படுறாங்க. எப்படியோ தப்பிச்சிட்ட அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அப்படி ஏதாவது ஒன்று ஆகியிருந்தேன்னா இன்றைக்கி அவங்க கூட நான் இன்னும் பேசியிருப்பேனா அல்லது இனிமேல் பேசுவேனா? எங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போகும், எப்படி இருக்கும் என் வாழ்க்கை, சாயிரா வாழ்க்கை, எங்களை நம்பி வந்த பிரேம் இவங்க வாழ்க்கை, இப்படி இன்னும் சில பேரை சொல்லலாம். இந்த வாசிகள்லாம் நம்பி இருக்கிற இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா கூட ரொம்ப படபடப்பாக இருக்குது. அதனால் எங்களெல்லாம் இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக வாழ விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்களுடைய சிவருத்ரன் இந்த முடிவை எடுத்து உயிரை கொடுத்துட்டு போயிருக்காப்புல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டாக்டருங்க சொன்னதே அதுதான். குழந்த பணம் போகட்டும், உங்கள் உயிரை காப்பாற்றிருக்கான், நீங்கள் பிழைச்சதே பெரிய விஷயம். இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தெரியும். இப்போ நடந்த இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிறாங்க. அதுவும் நிறைய நர்ஸுங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. எப்படியோ பிழைச்சிட்டாங்க, இவங்க பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது 7 பாயிண்ட் இருந்த அந்த ரத்த பாயிண்ட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. அதனால தான் எங்களுக்கு பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ அவங்கள்ட்டே டாக்டரும் சொல்கிறாங்க எப்படியோ பிழைச்சிக்கிட்ட அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, இந்த இப்போல்லாம் கொஞ்சம் நேரம் நிறையா பேசிகிட்டு இருந்தேன். அந்த மயக்க மருந்து போடுவாங்களா, ஊசி போடுவாங்களே, அந்த டாக்டர் சொன்னாராம், அந்த ஊசி போடும்போது ஒரு இடத்துல ஊசி போடும்போது கத்துனாங்களாம். அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்களாம், கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடு, தைரியமாக இரு, நீ பிழைக்கிறது ஆண்டவன் கையில் இருக்குது, தைரியமாக இருந்தால் தான் பிழைக்க முடியும் அப்படின்ட்டு. உடனே இவங்க, முருகா என் குழந்தைய எடுத்துக்கிட்ட, என்னை நம்பி என் ஹஸ்பண்டு, பாப்பா இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களுக்காக நான் விட்டு கொடுத்தாலும் கொடு, இல்லை நீனே எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்க, எதுவாக இருந்தாலும் நீ முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மயக்க மருந்தை எடுத்துருக்காங்க தைரியத்தில். அதுக்கப்புறம் கத்தலியாம். இப்படிலாம் சொல்லும்போது நமக்கு அவங்க கடந்து வந்த அந்த
ஒரு மிகப்பெரிய ஆபத்தான கட்டத்தை நினைக்கும் போது இன்றைக்கும் படபடப்பாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் இந்த கடவுள் நமக்காகத்தான் இதை நடத்தினாரா? ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்றைக்கும் அது ஒரு எனக்கு மனசில் திக்குங்குது. ஏன்னா அன்றைக்கி ஒரு ஒரு 12 மணி நேரம் நடந்த அத்தனை விஷயங்களும் புதுசாக இருந்தது. இதை உங்க கூட நான் பகிர்ந்துக்க தேவையில்லை. ஆனால் எவ்வளவு ஃபோன் கால், எவ்வளவு கமெண்ட்டு, எத்தனை பேர் ப்ரே பண்ணுறீங்க. முப்பெரும் தெய்வங்கள் சிவன், அல்லாஹ், இயேசு, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் 3 சொந்தங்களும் எங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் நிறைய பேர் ஃபோன் பண்ணி அழுதுருக்காங்க. இதை பற்றிலாம் நம்ம பேசுவோம், நல்லா இருப்பாங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் துடிச்சிட்டோம், அழுதுட்டோம் அப்படின்னு அழுதுகிட்டே பேசியிருக்காங்க, அழுதுகிட்டே வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கெல்லாம் இதை சொல்லணும். நாங்கள் எப்படி இப்போ ஓரளவுக்கு அந்த அபாய கட்டத்திலேருந்து மீண்டு வந்திருக்கோமோ அந்த கட்டத்துக்கு நீங்களும் வந்துடணும். அது இந்த அப்டேட்டுக்காக நீங்கள் காத்துறீங்க அப்படின்னு தெரியும். அதனால தான் கூட பகிர்ந்துக்கிறோம். நான் சொன்ன அந்த நடந்த 12 மணி நேரம் இருக்குல்ல, கடைசி 12 மணி நேரம், அது ரொம்ப நினச்சாலே இப்போ நினைக்க எல்லாமே புதுமையாக நடந்திருக்கு, புதுசாக நடந்திருக்கு. தெரியுதுங்களா? புதுசாக நடந்திருக்கு. என்னென்னா அன்றைக்கி என்ன விசித்திரமாக இருந்தது அப்படின்னா, இது வரைக்கும் மதிய டைமில் தூங்குனதில்லை, தூங்குனாங்க 12 மணிக்கு அன்னைக்கு. அடுத்தது உடம்புலாம் வலிக்குது, டயர்டாக இருக்குது, தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது புதுசாக இருந்தது. அப்புறம் எப்பொழுதுமே 4 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பிடவே மாட்டாங்க. அன்னைக்கு சாப்பாடு கேட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் எழுந்திரிக்கும் போது பசிச்சா ஒரு காஃபி சாப்பிடுவாங்க, ஒரு டீ சாப்பிடுவாங்க, அல்லது பால் சாப்பிடுவாங்க, பழம் இருந்தால் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டு படுக்கிறவங்க சாப்பாடு கேட்டாங்க. என்றைக்குமே சாப்பாடு கேட்காதவங்க சாப்பாடு கேட்டாங்க. அன்னைக்கு சரி பசிக்குது போல். நான் ஏற்கனவே சாயரா பாப்பாவுக்கு அவங்க எல்லா டைமும் சாப்பிடுவாங்க. 3 மணிக்கு, நைட்டு 3 மணிக்கு, விடிய காலம் 5 மணிக்கு, 12 மணிக்கு, 1 மணிக்கெலாம் சாப்பிட்ருக்காங்க. அதனால் இப்போ பசிக்குது போல் அப்படின்ட்டு அன்றைக்கி நான் இந்த குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் அதுதான் கேட்குறாங்க, கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட்றேன். பாத்ரூம் போய்ட்டு தான் வந்து சாப்பிட்றாங்க. அதை சாப்பிட்டுட்டு, ஏன்னா நான் அது வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பாடு கேட்குறாங்க, சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்றாங்க. பாப்பாவுக்கு நானே பால் எடுத்து கொடுக்குறேன், பவுடர் கலந்து. சாப்பாடு சாப்பிட்டதில்ல, பால் நான் அந்த டைமில் கலந்து கொடுத்ததில்ல, அவங்க தான் கொடுப்பாங்க. அன்னை முதல் நாள் வரைக்கும் அவங்க தான் கொடுப்பாங்க. அப்புறம் பாத்ரூம் போய்ட்டு வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு இந்த முதுகு வலிக்குதுன்னாங்க. நான் இது வரைக்கும் முதுகு தேய்ச்சிட்டதே இல்லை, அன்னைக்கு தேய்ச்சிட்டேன். அப்புறம் படுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு மணி நேரம் நான் வேலை செஞ்சேன், 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு நான் படுத்தேன். அப்போ 1 மணி நேரத்துக்குள்ளார அவங்க ஏந்திச்சு பாத்ரூம் மறுபடியும் போனதே இல்லை. அது அன்றைக்கி புதுசாக இருந்தது. நான் எப்பொழுதுமே 3 மணி நேரம் ஆகும். 4 மணிக்கு எழுந்தாங்கன்னா அடுத்தது 6 மணி 7 மணிக்கு தான் எழுந்திரிப்பாங்க. ஆனால் அன்னைக்கு 1 மணி நேரத்தில் எழுந்திரிச்சிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்தது எங்களுக்கு. கொஞ்சம் நான் இந்த புது விஷயங்களை நான் புரிஞ்சிக்காமல் விட்டுட்டேன். இயற்கை ஏதோ எங்களுக்கு சொல்ல வந்திருக்கு, கடவுள் சொல்ல வந்திருக்கிறாரு. ஏன்னா அடுத்து பார்த்தோம்னா அவங்க கூப்பிடவே இல்லைங்கிறாங்க. எனக்கு சவுண்டு கேட்குது, என்னை தங்கமானு கூப்பிட்றாங்க, எனக்கு நல்லா சவுண்டு கேட்டுது. நான் ஏஞ்சி பார்க்குறேன், இங்கே படுத்துருந்தவங்க திடீர்னு ஆளை காணுமேனு பார்க்குறேன், அங்கே லைட் எரியுது. இப்படி அன்றைக்கி நடந்தது எல்லாமே புதுமையாக இருக்குது, புதுசாக இருக்குது. ஒருவேளை அந்த ஏற்பட்டது இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்த இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பெரிய டேஞ்சரை தடுத்துருக்கோ அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது. அதனால் உங்களுடைய ஆசீர்வாதத்தால், உங்களுடைய வேண்டுதலால் இன்றைக்கி நார்மல் வார்டுக்கு திரும்பியிருக்காங்க. திடீர்னு அழுகுறாங்க, திடீர்னு நல்லா பேசுகிறாங்க, திடீர்னு யோசிக்கிறாங்க. யாராவது பார்க்க வந்தாலே பதட்டப்படுறாங்க. எனக்கு வீட்டுக்கு போனாலே இந்த கொஞ்சம் கண்ணை முன்னாலே எனக்கு கூப்பிட்றது மாதிரியே இருக்குது. இப்போ அந்த ஞாபகம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வாய்ஸ் எனக்கு மறக்கலை, ஆனால் நான் கூப்பிடவே இல்லைங்கிறாங்க. எனக்கு அந்த வாய்ஸ் மறக்கலை. அப்போ ஏதோ ஒன்று இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் நம்மக்கிட்ட சொல்ல வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு குழப்பமாக இருக்குது. அது கூட இன்றைக்கி பெரிய ஆசீர்வாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளவு பேர் எங்களுக்காக ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது, இந்த சிவருத்ரன் போன உயிரால் இத்தனை உறவுகள் கிடச்சிருக்கு, இத்தனை உறவுகளை வெளியில் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் நாங்கள் யோசிக்கிறோம். எவ்வளவு பேரன்பு கொண்டு எங்களை நேசிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பதில் சொல்கிறது? எப்படி எங்களுக்கு உங்களை பார்த்தா எங்களுக்கு மிகப்பெரிய தைரியம். நீங்கள் வேணுனதால தான் சீக்கிரம் க்யூர் ஆகி வந்திருக்காங்களோ ஓரளவுக்கு அப்படின்னு யாருமே நம்பலை. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். நான் ஒவ்வொரு வீடியோக்குள்ளாரையும் கமெண்ட்டை பார்க்கும்போது, சிவருத்ரன் இத்தனை உறவுகளை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கும்போது எங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வராங்க, நம்ம சொந்தங்கள் வருது, தைரியம் சொல்கிறாங்க. என்ன தான் தைரியம் சொன்னாலும் நம்ம சொல்கிற தைரியம் அவங்களுக்கு அது இப்போ பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா எனக்கு தைரியம் சொன்னவங்க எனக்கு என்ன அன்னைக்கு ஒரு 10 மணிக்கு எனக்கு தைரியம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் சோர்வாயிட்டேன், ஒர்க்கு சம்மந்தமாக
டெவலப்பே ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இப்படியே போனால் நம்முடைய லட்சியம், நம்முடைய கனவுகள் இதை கொஞ்சம் லேட்டாகும் போல், முன்னாடி விட கொஞ்சம் ஒர்க்கு, பிஸ்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கே அப்படின்னு கொஞ்சம் சோர்ந்த பேசிக்கிட்டு இருந்தேன். கவலைப்படாத, நான் இருக்கேன், இன்னொரு 2 மாதம் பாப்பாவோ தம்பியோ வந்துடும், நம்ம ஒரு முழுமை அடைஞ்சிருவோம், பாப்பாவுக்கு துணை வந்துடும், அதுக்கப்புறம் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நமக்கு என்ன கவலை, நம்ம வாழ்க்கையே முழுமை அடைய போகுது, இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு கடவுள் இன்னொரு குழந்தையும் கொடுத்து நம்மளை நிம்மதியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறாரு, கவலைப்படாத, நான் வந்துடுறேன். இவ்வளவு கொடுத்ததே நமக்கு பெரிய விஷயம். இறைவன் இந்த அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, குழந்தைங்க 12 வருஷம் 14 வருஷம் கழிச்சியாக இருந்தாலும் இன்னொரு குழந்தை மாசமாக இருக்கும், நமக்கு என்ன குறைச்ச, இதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவன் இந்த அளவுக்கு நம்மளை வச்சுருக்கான், நமக்கு என்ன கவலை, நான் இருக்கேன், குழந்தை பிறந்துட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீனே இப்படி சோர்வாகலாமா அப்படின்னு எனக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த தைரியத்தில் தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பொழுதும் 3 மணிக்கு கொடுப்பேன், அன்றைக்கி 5 மணி வரைக்குமே நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த தைரியத்தில் இப்படி எனக்கு நம்பிக்கை கொடுத்தவங்க, எனக்கு தைரியத்தை கொடுத்தவங்க, இன்னைய வரைக்கும் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவங்க இருக்காங்க. அவங்க இல்லைன்னா நான் நானாக இருந்திருக்க மாட்டேன். ஏதோ ஒரு பிடிப்பில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்து என்னை வேலை செய்ய வச்சவங்க, இன்றைக்கி எவ்வளவு நம்ம பேசினாலும் அது அவங்க மனசுலேருந்து அந்த நிமிஷம் அந்த பதட்டம் போக மாட்டேங்குது. கொஞ்சம் மிரண்டு போயிருக்காங்க. ஒரு வாழ்க்கையே போயிடுச்சோ, எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. மிகப்பெரிய கவலை அது. எவ்வளோ சொன்னாலும் மீண்டு வர முடியல. நான் அந்த மாதிரி சொன்னேன். நீ போட்ட அந்த ஒரு ஸ்டேட்டஸ் நிறைய பேர் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேள்வி கேட்குறாங்க, ஃபோன் போட்டு கேட்குறாங்க அப்படின்னா, சரி நீ பதில் சொல்லு, இவ்வளோ பேர் கேட்குறாங்க, நீ பதில் சொல்லு. என்னால் பேச முடியாது, நான் பேசினாலே அழுவேன். ஏன்னா அவங்க முன்னாடி நான் தைரியமாக நிறைய பேருக்கு அந்த முருகன் குழந்தை கொடுப்பாரு, முருகனை வேண்டிக்குங்க, கந்த சஷ்டி விரதம் இருங்க, கைவிட மாட்டார், எனக்கு கொடுத்ததே அந்த முருகன் தான், இப்படிலாம் விரதம் இருங்கன்னு நான் நிறையா பேசிட்டு, இன்றைக்கி முருகன் எனக்கே இப்படி கொடுத்ததை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு நான் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறது, எனக்கு எதுவுமே பிடிக்கல, நான் ஃபோனே வேணாம் அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் நீனே பதில் கொடு, ஏன்னா அவங்க மெசேஜெல்லாம் காட்டணும். அந்த மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சரியாகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க, அழுது கூட நமக்கு ஆடியோ அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்காக நீ பேசு அப்படின்னா, நான் நன்றி சொன்னேன்னு சொல்லு, என்னால் பேச முடியல, நான் பேசினாலே அழுதுருவேன், பழைய விஷயங்கள் நிறையா என் மனசை விட்டு போக மாட்டேங்குது, அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. என்னமோ பெரிய குழப்பத்தில் இருக்கிறது மாதிரி இருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னாலும் அவங்களுக்கு அது புதுசு. வாழ்க்கை முழுமையடைய போகுது அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதை திடீர்னு கொடுத்து பறிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு வேதனை, வலி. நான் கடவுள் இருக்கார் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம், அது இருந்தது. ஆனால் கடவுளே கைவிட்டார்னா வேறு ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்குது? வேறு யாருக்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கறது, முறையிடுறது, புலம்புறது அப்படின்னு சொல்லி என்னமோ பேசுனாங்க. சரி, எல்லாத்துக்கும் தைரியமாக இரு, இவ்வளவு சொந்தங்கள் இருக்குது, இவ்வளவு பேர் நமக்காக ப்ரே பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. இப்போ எங்கள் ஊரில் 1500 பேர் இருக்காங்க அப்படின்னா 1500 கமெண்ட்டு எங்களுக்கு இது வரைக்கும் நீங்களே பண்ணியிருப்பீங்க. இது ஒரு பெரிய சொந்தம் கிடைச்சது மாதிரி. நான் சிவன் ஏதோ ஒரு வகையில் சிவருத்ரன் இவ்வளோ சொந்தங்களை கொடுத்துருக்கிறாரு. இப்போ தான் அந்த உண்மையான அன்பு நமக்கு தெரியுது. அதனால் தைரியமாக இரு அப்படின்னா, ஏன்னா ஒரு மிகப்பெரிய உண்மையை இன்றைக்கி சொல்கிறேன். ஏன்னா அந்த நினைவு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஒரு வகையில் ஒரு அதிர்ச்சியும் கொடுக்குது. என்னென்னா, சிவருத்ரன் இந்த சம்பவம் நடக்கணும், இவ்வளவு சொந்தங்கள் கிடைக்கணும், இவ்வளவு பேர் ஆறுதல் சொல்லணும், எங்களையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு சொந்தமாக நினைக்கிறாங்க அப்படின்னு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. என்னென்னா, நான் வாசிக்கு உண்மையாக அந்த காதல் கோட்டை மாதிரி நான் பார்க்காம தான் லவ் பண்ணேன், மொபைலில் தான் லவ் பண்ணோம். பார்த்த அன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிட்டேன். ஒரு பேரழகாக தேவதையாக இருந்தாங்க. ஆனால் அது பார்த்தது ஒரு இன்சிடெண்ட். லவ் பண்ணோம், 2 வருஷம் லவ் பண்ணோம். ஆனால் பார்த்தது எந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அப்பாவுடைய டெத்துக்கு பார்த்தோம். அவங்க அப்பா இறந்த அன்னைக்கு நான் அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்தேன். அன்னைக்கு அப்பா இறந்த ஒரு துக்கம் இருந்தாலும் என்னை பார்த்து அன்னைக்கு சந்தோஷமாக அவங்க இருந்தாங்க. அன்றைக்கி சொன்னாங்க, நான் மதித்த, நான் அன்பு
செலுத்தினேன். என்னுடைய அப்பா போனாலும் எனக்கு ஒரு உறவை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு அவங்கள என்றைக்குமே விடக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு அப்பா ஸ்தானத்தில் அவங்களுக்கு நம்ம இருக்கணும், நான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் அன்றைக்கி. அந்த இறப்பில் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு உறவு எனக்கு கிடைச்சிது. அவங்களும் அதான் நினச்சாங்க, அப்பா இறந்து இந்த உறவை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி சிவருத்ரன் தன்னுடைய உயிரை கொடுத்து எங்கள் வாசிக்கு உயிரை, நம்ம வாசிக்கு உயிரை கொடுத்தாலும் இவ்வளவு சொந்த பந்தங்களையும் கொடுத்துருக்கிறார். அப்படிங்கும்போது இதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுடைய அந்த ஆறுதல் வார்த்தை இருக்குல்ல, அது மிகப்பெரிய தெம்பை கொடுக்குது. இதுதாங்க உண்மை, இதுதான் சத்தியம். ஏன்னா அந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் சொன்னாங்க, இது எதுக்காக நடந்திருக்கு, ரொம்ப கந்திஷ்டி இருக்குங்க அப்படின்ட்டு. அது யாரோ சொல்கிறாங்க ரொம்ப கண்ணுப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி அவங்க தேர்னதும் இந்த கண்ணு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன், ஆழமாக சொல்லுவேன். 1,00,000 பேர் நம்ம வளர்றோமே அப்படின்னு பொறாமப்பட்டாலும், வைத்தறிச்சப்பட்டு நம்ம வாழ்க்கையை கெடுத்தாலும் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறாங்க பாரு. இறைவா, முருகா அப்படின்னு அவங்கவுங்க சாமியை, இயேசுவே, அல்லாவே இவங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த வேண்டுதல் இருக்குது பாருங்க. அத்தனை ஒட்டுமொத்த வேண்டுதலும் இந்த பிரபஞ்சத்துக்கு போய், ஏன்னா கடவுள் ஒன்று தான். நம்ம ஒவ்வொரு பிரிவாக நம்ம வணங்கிட்டு இருக்கோம். எல்லா கடவுளுக்கும் அடித்தளம் ஒன்றா தான் இருக்கும். அந்த ஒரு பேஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லா கடவுளையும் கூப்பிட்டு இந்த உயிரை காப்பாற்றணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்களே, அதுதான் இன்றைக்கி க்யூர் ஆகி வாசிக்கு ஜென்ரல் வார்டுக்கு மாறி இருக்காங்க. இது மிகப்பெரிய மிராக்கள். நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா என்கிட்ட கையெழுத்து வாங்கினவங்க, கஷ்டங்க, நீங்கள் முடிஞ்சால் எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க அப்படின்னாங்க. நான் பதறி போயிட்டேன். நான் அந்த நிமிஷத்தில் யாராவது ஒருத்தர், ஒரு டாக்டர் என் காலில் விழுங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு நான் விழுந்திருப்பேன். உங்கள் இதயத்தை கொடுங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன்னா கொடுத்துருப்பேன். அல்லது ஒரு 5 லட்சம் பணம் கொடுங்க, 10 லட்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, கேட்டிருந்தாங்கன்னா நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா அந்த மனநிலையில் யாராவது நமக்கு உதவி பண்ண மாட்டாங்களா? ஏதாவது ஒரு மிராக்கள் அங்கே நடக்காதா? ஒரு அதிசயம் நடக்காதா? ஏன்னா ஏற்கனவே குழந்தை இறந்துருச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. 2 டாக்டருமே, தனியார் டாக்டர் ஜிஹெச்சில் சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே இப்போ இவங்களுக்கும் பெரிய ஆபத்து, கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே, கையெழுத்து வாங்குறாங்கன்ட்டு ரொம்ப வேதனையாக இருந்தது. இதுக்கு தான் நம்ம கும்பிட்டாங்களா? இதுக்கு தான். ஏன்னா அவங்க கும்பிட்டதில் 1% கூட அந்த பக்தியில் நாளாக இல்லை. சாப்பிடாம, தண்ணி குடிக்காமல், ஒரு ஜூஸ் குடிக்காமல் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்காங்க. 8 நாள் சாப்பிடாமலே தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாழ்ந்துருக்காங்க. எப்பொழுதுமே நானே சோர்ந்து போயிட்டாலும் முருகன் இருக்கார், கடவுள் இருக்கார், நம்ம குலசாமி இருக்குது, பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களே அப்படின்னு பல சிந்தனை, பல குழப்பம். நான் படுத்துட்டேன். எப்பொழுதுமே நான் ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு மாதிரியாக நினைப்பேன், இந்த ஸ்மெல் அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, ஒரு அலர்ஜி. ஆனால் அந்த இடத்துலையே எனக்கு மயக்கம் வர்றது மாதிரி இருக்குது, தலை சுற்றுறது மாதிரி இருந்தது. நான் படுத்துட்டேன். போய் அந்த ஹாஸ்பிட்டல் தரையில் படுத்துட்டேன். அவங்களாம் சொல்ல எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேருந்து பிழைச்சி வராங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுடைய அந்த வேண்டுதல் தான், உங்களுடைய அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் தான். கந்திஷ்டியால் இந்த மாதிரி ஆனாலும் உங்களுடைய பாசிட்டிவ் எண்ணங்கள் இருக்குல்ல, அதுதான் நம்ம வாசிக்கு இந்த இடத்துக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க அந்த கடவுள். என்ன சொல்லப்போனால் உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. அதையும் தாண்டி ஒரு சொந்த பந்தமாக, உறவுகளாக நம்ம நீடிக்கணும் அப்படின்னு தான் என் மனசு சொல்லுது. மிகப்பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கோம். உங்களுடைய எல்லா வேண்டுதலும் இன்னைக்கு நிறைவேறி சாயரா அவருக்கு அம்மா, எனக்கு மனைவி, பிரேமுக்கு சித்தி கிடச்சிட்டாங்க. மிகப்பெரிய சந்தோஷம், ஆறுதல். 7 நாளாக தூக்கம் இல்லை. இன்றைக்கி தான் கண்டிப்பாக தூங்குவோம். ஏன்னா நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த வாசல்லையே நாங்கள் இருக்கோம். அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் நிறைய விஷயம் நான் பேசணும், உங்கள்கிட்ட பேசுவோம்.